ஹாய் ஆல், வெல்கம் டு தி பாஸ்கர் யோகேஷ் கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் வாசஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இந்த மேட்ச்சில் நம்ம ஜெயிச்சே ஆகணும். சென்னை சூப்பர் கிங்ஸாக நம்ம ஜெயித்தா தான் வந்து நம்ம ப்ளே ஆஃப் வாய்ப்புகள் இன்னும் வந்து உயிரோடு இருக்கும். இல்லைனா அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி இந்த ப்ரெடிக்ஷன்ஸில் வந்து எந்த டீம் ஜெயிக்கும், எந்தெந்த பிளேயர்ஸ் நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உள்ள நிறைய டிப்ஸ் இருக்குது. இந்த 12 பிளேயர்ஸ் தான் விளையாடுவாங்க அப்படிங்கிற ஒரு அசம்ஷனில் தான் நம்ம இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எடுத்துக்கோம். சப்போஸ் இதில் ஏதாவது மாறுதல்கள் டாஸ் போட்டதுக்கப்புறம் வருதுன்னா நம்ம டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுவோம். ஸோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம டாஸ் போட்டதுக்கப்புறம் எந்த டீம் ஜெயிக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ அதையுமே நீங்கள் பார்த்து பயன்படலாம். அப்புறம் அதை தவிர்த்து நம்ம ஒரு 5 ட்ரீம் டீம் தருவோம், அதையுமே நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ டாஸ் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம டெலிகிராம் சேனல் ஆக்டிவாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இவாங்க இன்றைக்கி யார் யார் நல்லா விளையாடாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, இன்றைக்கி ருத்ராஜ் கைக்வாட்கிட்டேருந்து ஒரு செம்ம பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். எக்ஸ்ட்ராடினரியாக விளையாடுவார். அன்சுல் கம்போஜும் எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். டெவால் பிரவிஸ் அவருமே இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தவிர்த்து சஞ்சு சாம்சங் ஒரு சேஃப் பெட், நல்லா தான் விளையாடுவார். நூர் அகமத் கிட்டேருந்து ஒரு பிரேக் த்ரூ பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். பிரசாந்த் வீர் ஒரு டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி இருக்கும். ஸோ இன்றைக்கி நல்லா விளையாடுற பிளேயர்ஸ் ருத்ராஜ் கைக்வாட், சஞ்சு சாம்சங், டெவால் பிரவிஸ், நூர் அகமத், பிரசாந்த் வீர், அப்புறம் அன்சுல் கம்போஜ், இவங்கெல்லாம் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக ஜெய்மி ஓவர்டன், நிதிஷ்குமார் ரெட்டி, கிட்டத்தட்ட இவங்க 2 பேருமே எக்ஸ்ட்ராடினரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். பட் ஜெய்மி ஓவர்டன் அவ்வளோதான், ரிட்டர்ன் ஆகிட்டார். அவர் இதுக்கப்புறம் வந்து விளையாட மாட்டார். அப்படிங்கிறனால இந்த ப்ரெடிக்ஷன் அந்த ஜெய்மி ஓவர்டனை மட்டும் விட்ருங்க. அடுத்ததாக ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிவம் தூபே, அப்புறம் ராமகிருஷ்ணா கோஷ், அப்புறம் உர்வில் பட்டேல், டிராவிஸ் ஹெட், இவங்க 4 பேருமே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ராமகிருஷ்ணா கோஷுமே இல்லை. ஸோ அகில் ஹுசைன், அப்படி இல்லைன்னா இன்னொரு பிளேயர்ஸ் உள்ளே வருவாங்க. கண்டிப்பாக நம்ம அவங்கள பற்றின ப்ரெடிக்ஷன்ஸும் நம்ம டெலிகிராம் சேனலில் தருவோம். ஏன் நீங்கள் அப்போ பழைய பிளேயர்ஸ் தரீங்க அப்படின்னா, ஆமாம் புது பிளேயர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா டெலிகிராம் சேனல் வரமாட்டிங்கல்ல. அதனால் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதில் நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுப்போம். முகேஷ் சௌதாரி இன்றைக்கி ரிஸ்க்கு, உர்வில் பட்டேல் நல்லாயிருக்கும். பேட் கம்மிங்ஸும் இன்றைக்கி பெருசாலாம் சூப்பராக விளையாட மாட்டார். ஹென்ரிச் கிளாசன் இன்றைக்கி ரிஸ்க்கு தான். இஷான் கிஷன் ரிஸ்க்கு. இஷான் மலிங்கா 75% நல்லா தான் இருக்குது. சலீல் அரோரா ரிஸ்க்கு. ஹர்ஷ் தூபே 75% நல்லா இருக்குது. சிவாங்குமார் 75% ரிஸ்க்கு தான். ஸோ இன்றைக்கி பார்க்கும்பொழுது கண்டிப்பாக சிஎஸ்கேல தான் நிறைய பிளேயர்ஸ் நல்லா விளையாடுற மாதிரி தெரியுறாங்க. ஸோ பொறுத்திருந்து பாருங்கள். நம்ம வந்து டெலிகிராம் சேனலில் தான் வின்னர் அனௌன்ஸ் பண்ணுவோம். அடுத்ததாக என்ட்ரிஸ் கிளாஸனை தொடர்ந்து வேறு யாரெல்லாம் ஹை ரிஸ்க் ஹை கேம்பிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே கமெண்ட் செக்ஷனில் எந்த டீம் ஜெயிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். இன்றைக்கி சகிப் ஹுசைன் வந்துட்டு 75% நல்லாயிருக்கு. பிரஃபுல் ஹிங்கே இன்றைக்கி ரிஸ்க் தான், எடுத்துக்க வேண்டாம். மேபி ஒரு விக்கெட் எடுப்பார், அவ்வளோதான். ஸோ அவாய்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அபிஷேக் சர்மாவும் அனிகேட் வர்மாவும் இன்றைக்கி அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி அவங்க நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அடுத்ததாக பிளேயர்ஸ் கவுண்ட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட எஸ்ஆர்ஹெச்சில் வந்துட்டு ஒரு பிளேயர் தான் நல்லா விளாட்றாங்க. சிஎஸ்கேல 7 பிளேயர் நல்லா விளாட்றாங்க. அப்படிங்கிறப்போ இன்றைக்கி சிஎஸ்கேக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்ட்டு. டெலிகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. வின்னர் அங்கே வந்து ஃபைனலாக ஒரு தடவை அனௌன்ஸ் பண்ணோம். இது வந்து இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ். இது வந்து ஒரு இன்னிங்ஸ் 2ஆக பிரிச்சுக்கோங்க. 2 இன்னிங்ஸை 4ஆக பிரிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா, பாக்ஸ் இருக்கிற இடத்துல அந்த பிளேயர் நல்லா விளையாடுவாங்க, பாக்ஸில் இடத்துல நல்லா விளையாட மாட்டாங்க. அப்படின்னு பார்க்கும்போது சிஎஸ்கே வந்து கிட்டத்தட்ட ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் 2 இடத்துலையுமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுலேயும் அவங்க செகண்ட் பேட்டிங் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எஸ்ஆர்ஹெச்சுக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. எஸ்ஆர்ஹெச்சுக்குமே செகண்ட் பேட்டிங் எடுக்கிறது தான் வந்து அட்வான்டேஜாக காட்டுது. ஸோ எந்த டீம் நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்ப்பாங்களான்னு ரொம்ப பெரிய ஆசை தான். பட் ஸ்டில் சொல்கிறேன். சரி, இதை தவிர வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதை தவிர்த்து வேறு ஏதாவது உங்களுக்கு பர்சனலாக ஹாரோஸ்கோப் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியும் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.